ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நம்ம சேனலுடைய தினசரி ராசி பலன்கள் வீடியோஸ் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அமையும். ஆதரவு தரும் சப்போர்ட் தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாமாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 4ஆம் தேதிங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளதுங்க. மேலும் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுனால மாலை நேரத்துல சிவன் கோயில்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க. சிவபெருமானுக்கும் நந்தி தேவனுக்கும் நடைபெறும். அதில் கலந்துகிட்டு சிவனர்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல இன்றைய தினம் 4 கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறந்த ஒரு நல்ல யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. எந்த வகையில யோகம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு அதிகமான நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ள ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. உங்க பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அதன் மூலமா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு முத்தான வெற்றிகள் உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்குங்கிறதுனால இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இயல்பாகவே உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க, தொழில் சிறப்பாக வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகள் முதல்ல சந்தோஷம் அதிகரிக்கீங்க. குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள். உங்க குழந்தைகளின் எதிர்காலம் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்க குழந்தைகளுக்காக அவருடைய கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உங்க குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நடந்துக்குவாங்க. எனவே இன்றைய தினம் ஆனந்தமான அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்க பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் வந்து சேரும். இப்பொழுது புதுசாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும், 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க முயற்சி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோருடைய உடல் நலத்துல அதிகமான ஆரோக்கியம் அக்கறை நீங்க இன்றைய தினம் காட்டுவீங்க. அவங்களது பெற்றோருடைய ஆரோக்கியம் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. எனவே நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்க பெற்றோர்கள் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள். அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். உங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். புதுமையான விஷயங்கள் நிறைய செய்யணுங்கிற ஆர்வம் இயல்பாக உங்ககிட்ட இருக்குங்க. வியாபாரிகளுக்கு அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேருக்கு அலுவலக பணிகள ப்ரமோஷன்ஸ் மட்டுமல்ல, எதிர்பாராத வகையில சில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கொஞ்சம் நீங்க உத்தியோக பணிகள்ல அலுவலக பணியாளர்கள் கூட வேலை செய்றவங்க கூட நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லது. இன்னைக்கு தடைப்பட்டு இருந்த சில ஒப்பந்தங்கள்லாம் கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணுவீங்க நண்பர்களே. சாதகமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு அமையலாம். எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. இருந்தாலும் இந்த தினம் நீங்க அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. இன்றைய தினம் வலுவாக நீங்க இருப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கு நண்பர்களே. அதனால உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல ஒரு வழிமுறைகள் அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க மற்றவங்களை குத்தம் சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. அதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறதும் ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைய தினம் சில நண்பர்கள், பெண் நண்பர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கனால உங்க காதலருடன் நீங்க பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் யார் உண்மையான அன்பு செலுத்துறாங்க அப்படின்றத கண்டறிதல் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால இன்றைய தினம் எந்த விதமான சூழலிலும் நீங்க எந்த முக்கியமான முடிவு எடுக்க வேண்டாம். நீங்க காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமையை கடைபிடித்தால் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்க மற்றவர்களை அதிகமாக கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது நண்பர்களே. எப்ப பாரு மற்றவங்களோட குறையை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு தான் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால நீங்க அதை செய்யாம இருக்கிறது நல்லது நண்பர்களே.
இன்றைய தினம் நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த செலவு செய்யறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறதுனால அதை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க நண்பர்களே. அதற்காக உங்க ரெகுலரான சில பழக்கவழக்கங்களை நல்ல மாறுதலும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பழகும்போது கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக பேசவும் கூடாது. அளவுக்கு அதிகமாக மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணவும் கூடாது. அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். அதனால உங்களுடைய ரெகுலரான சில ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படலாம். உங்களுடைய செயல்பாடுகளை அது பாதிப்பை ஏற்படுத்தலாங்க. பழைய முதலீடு காரணமாக இன்றைய தினம் வியாபாரிகள் சின்ன சின்ன நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு அந்த நஷ்டத்தையும் நீங்கள் லாபகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் அதுக்காக ரெடியா இருக்கணும். புதிய புத்தகம் ஒன்றை வாங்கி நாள் முழுக்க நீங்க ஒரு அறையில படிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு புத்தக படிப்புல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கலாங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையாதுங்க. அதனால நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாங்க. இருந்தாலும் நீங்க பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாத அளவுக்கு உங்க வார்த்தைகளை கவனமா இருந்துட்டீங்கன்னா போதுங்க. சண்டை ஏற்படுத்தி கொண்டாலும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் தகாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை சின்ன சின்ன குழப்பங்களை காட்டி உங்க கூட சண்டையிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்க அமைதியாக பொறுமையாக பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. மற்றபடி நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் ஒவ்வொன்றும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தரக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். அதனால புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இந்த தினம் நம்பர் 8 உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கடவுள்கிட்ட நீங்க வச்ச பிரார்த்தனைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நண்பர்களே. மேலும் புதுசா நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படலாங்க. எனவே உங்களுக்கு சில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்க யோசிச்சு பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, நிதானித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். உத்தியோக பணிகளை அனுசரித்து போங்க. இந்த தினம் நீங்கள் யாரையும் பகச்சு கொள்ள வேண்டாம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சேருங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய அனுகூலமான வாய்ப்புகளை நீங்கள் லாபமாக பயன்படுத்திக் கொண்டால் இந்த தினம் அழகாக மாறும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்க கொஞ்சம் உத்தியோக பணிகள்ல நீங்க பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியங்க. அவசரப்படக்கூடாது. சில தடைப்பட்ட ஒப்பந்தங்களை இப்ப கைக்கு விடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தாலும் நிதானம் பொறுமை தேவையான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.